ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, புது வீட்டுக்கு பால் காய்ச்சின வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே வந்துட்டு ஆயிடுச்சு. இனிமேல் புது வீட்டில் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம புது வீட்டை வந்து உங்களுக்கு வந்து எம்டி ஹோம் டூர் வந்துட்டு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே வந்துட்டு வந்தாக்க இது வந்துட்டு ஒரு ஹாலு. அப்படியே ஹால்லேருந்து அப்படியே வந்துட்டு போகலாம். இது வந்து ஒரு டைனிங் ஏரியா. அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி வந்துட்டு இருக்குது. என் பையன் தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தான். ஒன்று மேலே காமிச்சிட்டு இருந்தான், இல்லைன்னா தரையை காமிச்சிட்டு இருந்தான். சரியாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுக்கலை. எனக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நல்லா வந்துட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் கிடையாது. இங்கே வந்து காமனாக பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வந்துட்டு பாத்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அது வந்துட்டு இந்தியன் டாய்லெட்டு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படி வந்துட்டு வந்தோம்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துட்டு இருக்குது. இது வந்து அட்டாச்சாகவே வந்துட்டு இருக்குது. அப்படியே வந்து பெட்ரூம் வந்துட்டு ஆப்போசிட்டில் டைனிங் ஏரியா. இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு போயிடலாம். கிச்சன் தான் நமக்கு வந்து மெயின். கிச்சன் பார்த்திங்கனாக்கா நல்ல பெருசாக தான் வந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கும் ரொம்ப பெருசாக தான் வந்துட்டு இருக்குது. நல்லா தொட்டி மாதிரி வந்துட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. நிறைய பாத்திரம் போட்டு கழுவிக்கலாம் போல். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்துட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சைடில் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு நிறைய செல்ஃப் வந்துட்டு இருக்கிறதுனால என் பையன் வந்துட்டு எடுக்காமல் வந்துட்டு விட்டுருக்கான். இங்கே வந்துட்டு பால்கனியில் வந்துட்டு புறா வந்துட்டு நிறையா வந்துட்டு வருதுனால பார்த்திங்கன்னா நெட்டு போட்டு நல்லா கவர் பண்ணி வந்துட்டு வச்சுருக்குறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல வெளிச்சம் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கும். லைட்டே போட தேவையே இல்லை. எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு நல்ல வெளிச்சம் வந்து நல்லா வந்துட்டு இருக்கும். அந்த மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு இருக்கும். அப்புறம் மற்றபடி ஹாலு, அப்புறம் கிச்சனு, அப்புறம் இன்னொரு அந்த சின்ன பெட்ரூமு, அப்புறம் வந்துட்டு டைனிங் ஏரியாவில் நல்லா வந்துட்டு இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சா நல்லா காற்று ஜில்லுன்னு வந்துட்டு வரும். நல்ல வெளிச்சமும் சூப்பராக வந்துட்டு இருக்கும். காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்துக்கு தான் வந்துட்டு பால் காய்ச்சலாம் நான் நினச்சோம். ஆனால் குட்டீஸுங்களாம் வந்துட்டு எந்திரிக்கலை. சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 9:15 அப்புறம் தான் வந்துட்டு நல்ல நேரம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மெதுவாக வந்துட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு மெதுவாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறோம். பால் காய்ச்சினது வந்துட்டு போன வாரம் புதன்கிழமை வந்துட்டு காய்ச்சினோம். வீடெல்லாம் செட் பண்ணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து வந்துட்டு வச்சிட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்துட்டு ஆயிடுச்சு. 8 நாளைக்கு மேலே வந்துட்டு ஆயிடுச்சு வீடியோ எடுத்து. இந்த வீடியோ எல்லா டோரு அப்புறம் ஜன்னல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்தன கும்பம் வந்துட்டு வச்சு விட்டாச்சு. சாமி ஃபோட்டோவுக்கும் உள்ள வந்து சந்தன கும்பம்லாம் வந்துட்டு வச்சு விட்டுட்டேன். இந்த டைனிங் ஏரியாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம சாமி ஃபோட்டோ வந்துட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கிச்சனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு வந்துட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு ஒரு கோலம் வந்துட்டு போட்டு விட்டோம். இதுக்கு மேலே வந்துட்டு அடுப்பு வந்துட்டு வச்சு பால் காய்ச்சணும். அடுப்புக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்தனங்கும்பம் வந்துட்டு வச்சு விட்டாச்சு. புது வீட்டில் வந்துட்டு உட்காந்து பேசினால பார்த்திங்கன்னா நல்லா எக்கோ அடிக்குது. கொஞ்சம் குறைன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேட்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாப்பா வந்துட்டு நான் வந்து சந்தனம் வைக்க அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வந்துட்டு வச்சு விட்டுட்டாங்க. சாமி ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் வந்துட்டு வச்சுருந்தேன். அப்புறம் இந்த மூலையில் தான் வந்துட்டு வச்சு சாமி கும்பிட்ணுன்னு சொன்னக்கார பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு சாமி ஃபோட்டோ வந்துட்டு இங்கே வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. சாமி படத்துக்கு பூவெல்லாம் வந்துட்டு போட்டு விட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கும் வந்துட்டு பூ எல்லாமே வந்துட்டு போட்டு விட்டுட்டோம். சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அப்படியே பால் காய வச்சுட்டு சாமி படத்து பக்கம் முன்னாடி வந்து வச்சு சாமி கும்பிட வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம். இந்த வாசக்காலில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் ஆணி அடிக்கவே இல்லை. அதை வந்து அடிச்சிட்டதுக்கப்புறம் வந்துட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கதவு மேலே வந்துட்டு பூ வந்துட்டு போட்டு விட்டுட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி பாலை காய்ச்சிட்டு சாமி கும்பிட வந்துட்டு ஆரம்பிக்கலாம். கரெக்டாக வந்துட்டு பால் காய்ச்சறதுக்காக அடுப்பு பற்ற வச்சோடனே வந்துட்டு மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீட்டுக்கு இன்னொரு வீட்டு இந்த வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு சொந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக மணி அடித்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா வாடகை வீட்டில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த வலியும் வேதனையும் வந்துட்டு தெரியும். நம்ம எப்படா சொந்த வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்துட்டு இருப்போம். பாலை வந்துட்டு ஊற்றி வச்சாச்சு. அம்மாவும் அப்பா வந்துட்டு ஊர்லேருந்து வந்துட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு கூட வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு வந்ததே வந்துட்டு இல்லை பால் காய்ச்சறதுக்கு. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வந்தே ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா 12 வருஷம் வந்துட்டு ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 6 வீடு வந்துட்டு மாறிட்டோம். இதான் அந்த 6வது வீடு. அதனால் பார்த்திங்கன்னா எந்த வீட்டுமே வந்துட்டு வந்ததே இல்லை. தம்பி தங்கச்சிலாம் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள விட்டு வந்து வர முடியாது, வேலைக்கும் போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வர்றதே இல்லை. அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வந்தே ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா 2 பேருமே காலையில் நைட்டு வந்துட்டு கிளம்பி காலைல ஒரு 4:30க்கு வந்துட்டு வந்து இறங்கிட்டாங்க.
பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 4 பக்கமும் சூப்பராக வந்துட்டு பொங்கிருச்சு. பால் வந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்துகிட்டு வந்து சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வந்துட்டு வச்சு விட்டுட்டேன். அப்புறம் பால் காய்ச்சறதுக்கு மெயின் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பொருள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு உப்பு, சர்க்கரை, அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள். இந்த 5 பொருள் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான பொருள். நாங்கள் வந்துட்டு ஒரு 3 பொருள் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். உப்பு, சர்க்கரை, அப்புறம் வந்துட்டு இது மஞ்சள் தூள் வந்துட்டு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெத்தலை பாக்கு, லெமனு, அப்புறம் வந்து பழம், தேங்காய் அதெல்லாம் வந்துட்டு வச்சு சாமி கும்பிடலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம். நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட முடியாது, அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவும் அப்பா வந்துட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க கையால் வந்துட்டு சாமி கும்பிட்டு வைக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் தான் வந்துட்டு கும்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா தொட்டு மட்டும் வந்துட்டு கும்பிட்டுக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் தொட்டு மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே எடுத்தாச்சு. இது விளக்கு எதுவுமே வந்துட்டு ஏற்றலை. ஊதுபத்தி, சாம்பிராணி மட்டும் தான் வந்துட்டு போட்டு சாமி வந்துட்டு கும்பிட்டோம். டக்குன்னு வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு குட்டீஸுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஏன்னா 9 மணிக்கு மேலே வந்துட்டு ஆயிடுச்சு. ஒரு பீரியட் வந்து கட் பண்ணி தான் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு அனுப்பி விட்டுருந்தோம். போய் சொல்லி வந்துட்டு விட்டு வந்தாச்சு. அப்படியே வந்துட்டு காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா டிஃபன் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் கடையிலேருந்து. அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு குட்டீஸுங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஸ்கூலில் போய் வந்து விட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து சமைச்சிருந்தேன். லஞ்சுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வீட்டில் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வரணும்னு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சிம்பிளாக வந்துட்டு இந்த வீட்டில் சமைக்கணும்ல இன்றைக்கி. அதனால் பார்த்திங்கனாக்கா சாம்பார் மட்டும் வந்துட்டு வச்சு அப்பளம் பொரிச்சு சாதம் வந்துட்டு வச்சு சாப்பிட்டோம் லஞ்சுக்கு அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பழைய வீட்டுக்கு போய் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா திங்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 2 நாள் வந்துட்டு எடுத்தோம். மொதல் நாள் பார்த்திங்கனாக்கா பெரிய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மறுநாள் போய் நாங்கள் கார்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தோம். காலையில் வந்துட்டு டிஃபன் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு. டிஃபன் வந்துட்டு இட்லி, பூரி, அப்புறம் தோசை அது வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஆப்பம் வந்துட்டு வாங்கியிருந்தோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சாம்பார் அப்பளம் வந்துட்டு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு ஒரு 12 மணி வந்துட்டு ஆயிடுச்சு. 11 மணிக்கு மேலே வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இறக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரெஸ் தான் வந்துட்டு இருக்குது. 2 பீரோவில் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி வச்சிட்டேன் மொதல் நாளேவும். அப்புறம் பெரிய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு இறக்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாமே வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இறக்குறது, வீடு வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்